மலர்கின்றது. ஒரு நாள் சாம்பார் சோறு சாப்பிட்றதுனால அவளுக்கு என்ன குடி மூழ்க போகுது? ஏன் இப்படி கோச்சிட்டு போறா? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்னு நீங்களும் சொல்லி தர மாட்டீங்களா? பெத்தவங்க தானங்க புரிய வைக்கணும். என் பிள்ளைக்கு எதை புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவ கேட்கறத செஞ்சு கொடுக்காம சாம்பார் ரசம்னு போட்டு உயிரை வாங்கி புள்ள அந்த கோச்சுக்கிட்டு எந்திரிச்சு போயிட்டா. ஏன்டி இப்படி உயிரை வாங்குற? வெண்பா, அம்மாடி, பாப்பா பாப்பா, அப்பா உன்னை ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்டா. அம்மாடி, வெண்பா. இந்த மனுஷனே இந்த பிள்ளைய பாதி கெடுத்து குட்டிச்சோர ஆக்குறாரு. அதிர்ஷ்டக்காரின்னு எல்லாத்துக்கும் இவ பின்னாடியே ஓடி இந்த புள்ள வாழ்க்கையை வீணாக்கிடுவாரோன்னு எனக்கு பயமா வேற இருக்கு. ஐயரே, எப்படி இருக்கிறீரே? என்ன இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? அதெல்லாம் நல்லா இருக்கேன் ஐயரே. என்ன கோயிலுக்கு கிளம்பிட்டீரா? ஆமா ஆமா, நாளை ஆகுறதுனா அதான் கிளம்பிட்டேன். சரிங்க ஐயரே, போயிட்டு வாங்க. என்ன ராசாத்தியக்கா, உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? காய் 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 காய். என்ன தொராசனே, காய்கறி வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ போகுதுமா, வயிற்று பொழப்ப கழுவிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க 10 நாளா காய் வாங்கவே ஆளக்கானா? ஒரு பஞ்சாயத்து விஷயமா ஊர் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். இனிமே ரெகுலரா காய் வாங்க வந்துருவேன். அம்மா வீட்டுல எல்லாரும் இருக்கால? இப்பதான் அரசியம்மா காய் வாங்கிட்டு போறாங்க. அது சரி, இந்த மயில் வர்றதுக்குள்ள காய் வாங்கி ஆயாச்சா? இந்த போய் வச்சுக்கிறேன். காய் வாங்கலையாம்மா. காய் வெண்டைக்காய், சுண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், புடலங்காய். என்ன கண்ணமாத்தா, அரிசி படைக்கிறீங்களாக்க? ஆமாடி மயிலு. என்ன 10 நாளா ஆளை காண இந்த பக்கம்? ஒரு சோழியா ஊருக்கு போயிட்டு நேத்து தான் வந்தேன், அதனாலதான் லேட் ஆயிருச்சு. உன் மருமக ஊர்ல இருக்காளா இல்ல மறுபடியும் அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாளா? அவ இருந்தா நான் ஏண்டி அரிசியில கல்லு பொறுக்கிக்கிட்டு இருக்கேன்? அவ ஓடிட்டா. இன்ன வரைக்கும் ஓடாம இருக்கா? என்னமோ போ அத்தா, உன் பொழப்பும் இப்படியே அரிசி படைக்கவும் கல்லு பறக்கவுமா இருக்கு. என்னத்த சொல்ல. சரி நான் வாரேன், நேரம் ஆச்சு. போயிட்டு வா. போகுதான் பாரு. என்ன மாடசாமின்னு மாட அசைய மாட்டேங்குதா? அட ஆமாப்பா மயிலு, என்ன 10 நாளா ஆளையே காணா? ஒரு வேலை இருந்துச்சு, அதான் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆமா, உன் பொண்டாட்டி மாரியம்மா ஏதோ மச்சு வீட்டுக்காரன் கூட ஓடி போயிட்டதா கேள்விப்பட்டேன். பொய்யா? அவளை பத்தி என்கிட்ட பேசாத, பேசாம போ சொல்லிட்டேன். அப்ப நம்ம கேள்விப்பட்டது நெசந்தானோ? மாடசாமி என்ன இப்படி மல்லுக்கு வர்றேன்? அரசி, ஒரு ரோட்டா வர தண்ணி போட்டு கொண்டுட்டு வாமா. தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கு. தும்மிக்கிட்டே இருக்கிறத பார்த்து நான் எப்பவோ அடுப்ப பத்த வச்சுட்டே. இந்தாங்க. இந்த வரத நேரத்துல 2-3 நாள் பனியில எந்திரிச்சது நல்ல தலையில கொண்டு போய் ஈரத்தை கோர்த்துக்கரிச்சு சுத்தமா முடியல. நல்ல சுக்குமல்லி தட்டி போட்டு சுருக்குன்னு கொண்டுட்டு வந்திருக்கேன். இதை குடிங்க, சரியா போயிடும். சாயங்காலத்துக்குன்னா ஒரு அலுப்பு மருந்து வாங்கி கலந்து பார்ப்போம். ஆமாம்மா. அத்தாடி, மூக்கு என்ன இப்படி முன்னுங்குது? இந்த மயில ஆளை பக்கமே காணமே, எங்கேம்மா போயிட்ட? போன் அடிச்சினாலும் பார்க்க கூடாதா? போன் அடிச்சாலும் தான் மேடம் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்தா போயிட்டு வரேன்கான்னு சொல்லிட்டு போனவ 10 நாள் ஆச்சு, ஆளையும் காணா பேரையும் காணா. எக்கோ வாடி எத்த, ஆயுசு 100 தான் உனக்கு. வா. அட 100லாம் வேணாம் பெரியம்மா, 80-90 இருந்தா பத்தாது. இருந்தாலும் உனக்கு திமிரு தாண்டி. 10 நாளா ஆளை காணுமே, எங்க போன? இந்த வாரேன்னு சொல்லிட்டு போனீலடி மயிலே. இம்புட்டு நாளா ஆளையே காணுமே, வீட்டுல உள்ள வேலையெல்லாம் யார் பாக்குறது? ஏன்டி இப்படி பண்ற? லீவுனா வேற ஆளு மாத்தி விட்டுட்டாது போலாம்ல. சிரமப்பட்டுட்டு தானே கிடைக்கேன். எக்கா இரு, உட்காந்துக்கிறேன். அது சரி அக்கா, நான் ஒருத்தனோட பிறந்திருந்தாலும் 10 பேரோட பிறந்ததுக்கு சமமா இருக்குக்கா என் தம்பி ஒண்டாடி படுத்துற பாடு. ஏன் கேட்குற? எறும்பு மருந்தை குடிச்சுப்புட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாக்கா அப்புறம் என்ன செய்யறது? நான் தானே போய் பார்க்கணும். எறும்பு மருந்து குடிச்சிட்டாளா? என்னடி சாதாரணமா சொல்ற? அப்புறம் எறும்பு மருந்து குடிச்சதை சாதாரணமா சொல்லாம திருவிழா போட்டு மைக்கு செட்டு கட்டி சொல்லுவோமா? அட ஏக்கா நீ ஒண்ணு, என் தம்பியை போடுன்னு போட்டு வெளுத்து கட்டிப்புட்டு அவ வாட்டுக்கு எறும்பு மருந்தை குடிச்சுப்புட்டு பெரியாசத்துல படுத்துக்கிட்டான்ங்கிறேன். அத்தாடி, இப்ப எப்படி இருக்கா? தேவலையா உடம்புக்கு? யார பெரியமா கேக்குறீங்க? என் தம்பியை கேக்குறீங்களா, தம்பி ஒண்டாட்டி கேக்குறீங்களா? இது வேறையா? 2 பேரையும் தம்பி, 2 பேரையும் தான் கேக்குறேன். அடி வாங்கினது உன் தம்பி, மருந்தை குடிச்சது உன் தம்பி ஒண்டாட்டி. 2 பேரும் நல்லா இருக்காங்களா? நல்லாத்தான் இருக்காங்க. ஆனா ஏன் பாடுதான் திண்டாட்டமா போச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? நான் தான் குடும்பத்திலேயே பொறுப்பானவளா போயிட்டேன், எல்லாத்துக்கும் மூத்தவளாவும் போயிட்டேன். யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே முன்னாடி போய் நின்று பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இருக்கு. பஞ்சாயத்தெல்லாம் இருக்கட்டும், அந்த புள்ள நல்லா இருக்கானே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே.
இருக்காக்கா அவளுக்கு என்ன குறைச்ச? எங்க அம்மாவோட மாமியார் சண்டை போட்டுக்கிட்டு புருஷனை போடுன்னு போட்டு வெளுத்திருக்கா. அவனை இப்படி அழிச்சு போட்டுட்டோமே, அவனுக்கு உள்காயமாகி போயிருச்சே. வெளியில தெரிஞ்சா நம்மளையில விளக்க மத்த தூக்கிட்டு வருவாளுகளேன்னு படக்குன்னு எறும்பு மருந்தை எடுத்து குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டா. என்னடி இப்படி சொல்ற? அட ஏன் பெரியம்மா நீங்க வேற. அவங்களுக்குள்ள இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அதை பண்ணிவிட்டேன் இதை பண்ணிவிட்டேன்னு என்னத்தைனாலும் உன்னை சொல்லி வம்பிழுத்துக்கிட்டு இவங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்றதே பெரும்பாடா இருக்கு. சரி அந்த கதையை விடுங்க. நம்ம வீட்டுல ஏதோ விசேஷம்னு கேள்விப்பட்டேன், நெசந்தானா? ஆமாடி, நம்ம கணேசனுக்கு தான். ஆமா, கணேசனுக்கு பொண்ணு வாத்தாச்சுன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுல ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு ஆனா வீட்டுல நடக்கிற விஷயத்த சொல்ல மாட்டோங்கிறீங்களே. நீ இருந்தா தன்னடி சொல்ல முடியும். நாளைக்கு தான் பொண்ணு வாக்க போகணும். ஆமா, நாளைக்கு தான் பொண்ணு வாக்க போறீங்களாம்ல. பொண்ணு பேரு கூட ஏதோ வெண்பாவா சொனுபாவான்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆமாடி, பொண்ணு விடல நம்மள மாதிரித்தேன். அதான் நல்ல வசதின்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனா நம்ம அளவுக்கு வசதியா இல்ல நம்மளுக்கு மேல வசதியா இல்ல நம்மளுக்கு கீழையா? அதை பத்தி எதுவும் விவரம் தெரிஞ்சுச்சா? அதானே கேட்டேன். மயிலுக்கு தெரியாத விவரமா இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்து பேச்சுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் வீட்டுக்கு ஆள் வரலைனாலும் வீட்டில் நடக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறணும்க்கா. இந்த குடும்பத்தில் நானும் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு அப்புறம் எனக்கு தெரியாம எதுவும் பண்ணணும்னா எப்படி? தம்பிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட அடியோட அந்த குடும்பத்து பிரச்சனையை அங்கனையே விட்டுவிட்டு ஓடியாந்துட்டேன்ல. என்ன மயிலக்கா, ஒரு வழியா வந்தாச்சா? பாடாராமா, என்ன அண்ணனுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். அடுத்து உனக்கு எப்ப கல்யாணம்? வீட்டுல பாக்குற பொண்ணா இல்ல யாரையும் இழுத்துட்டு வர போறியா? ஏண்டி வந்து வராததுமா? என் புள்ள அப்பேற்பட்ட ஆளுலாம் இல்ல. அதெல்லாம் நாங்க சொல்ற பொண்ணத்தையும் கட்டிக்கிருவேன். யாருக்கு தெரியும் பெரியுமா? எங்கிட்ட இழுத்துட்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்குல்ல. வேணா நான் சொல்லி புரிவியா? இப்பெல்லாம் பொண்ணு அடைக்காம தெரியற காலத்துல ராமே இழுத்துட்டு வந்தாலும் சரி நீ ஏத்துக்கிற வேண்டியதே. மயிலக்கா வரும்போதே ஏதோ பட்டாசு சத்தம் கேக்குதே, அக்கா மயிலக்கா தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன். ஆனா வந்த உடனே என் வாழ்க்கையில வெடிகுண்ட தூக்கி போடுறீங்க பத்தியில, அது வேணான்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏண்டி வந்து வராததுமா அவங்கிட்ட வம்பிழுக்கிற? அக்கா உலகம் அப்படி இருக்குக்கா. அண்ணனுக்கு பொண்ணு வாத்து கல்யாணம் பேசி முடிச்ச கையோடையே தம்பிக்கும் பொண்ணு வாக்க ஆரம்பிச்சாதான் அடுத்து ஒரு 5 வருஷத்துலனாலும் அடுத்த கல்யாணத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா இப்ப உள்ள பயல்களுக்கு 40-45 ஆளானும் பொண்ணு அடைக்காம தெரியுதுல்ல, அதுக்காக சொல்றேன். எனக்கு பொண்ணும் வேணாம் கல்யாணமும் வேணாம், ஆளை விடுங்கடா சாமி. ஆமா, அத்தைக்கு வர காப்பி போட்டேன், சூடா இருக்க எடுத்துட்டு வரவா? இல்ல நீ பரவாயில்ல, டைம் ஆச்சு, நான் பேங்க்குக்கு போகணும், கிளம்புறேன். அக்கா வர காப்பி என்னக்கா? வர காப்பி நல்லா இஞ்சியை தட்டி போட்டு பசும்பாலை ஊத்தி ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாக்கா, குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். அடியே, என் மருமகளுக்கு ஒத்தாசைக்கு நீ இருப்பேன்னு உன்னைய வேலைக்கு கூப்பிட்ட, நீ என்னடி ஏன் மருமகளை வேலையை வைக்கிட்டு இருக்க? நீங்க 1000 சொல்லுங்க பெரியம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அக்கா கையால ஒரு டீயை குடிச்சாத்தான் அடுத்த வேலை ஓடுது. இல்லைன்னா வீட்டு வேலையெல்லாம் பாதியில போட்டுவிட்டு அப்படி எப்படி ஓடி போயிருவேன்னு சொல்லிவிட்டேன். டீயை கொடுக்குறீங்களா இல்ல வேலை முடிக்கணுமா? ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டோம்னா அவ பாட்டுக்கு பொழுதோட வேலை வைப்பா. நான் போய் போட்டே எடுத்துட்டு வந்துடுறேன். இருடி, இந்த வாரேன். மயிலக்கா, எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கீங்க. போற வீட்ல எல்லாம் அவங்களுக்கு நம்ம பயந்துக்கிட்டு வேலை செஞ்சா நம்ம தலையில ஏறி உட்காந்து ஆட ஆரம்பிச்சிருவாடாராமா. அதனாலதான் நான் வீட்டுக்கு ஏத்தது மாதிரி இருந்துட்டு போயிடுறது. சரி போயிட்டு வர்ற வழியில என் மகளுக்கு ஒரு ஸ்கூல் பேக் ஒன்று வாங்கிட்டு வா, பிஞ்சு வயிடுச்சுன்னு கத்திட்டு கிடந்தா. இது வேறையா? ஏண்டி அப்ப வாங்குற சம்பளத்தெல்லாம் என்னடி செய்யற? என் மையன்ட்ட வர்ற நேரம் பூரா பேக்கு கேட்கறிய என்ன? ஏ பெரியம்மா, நான் என்ன ஹேண்ட்பேக்கு கேட்டு என் தோல்ல தூக்கி போட்டு தொங்க போட்டுக்கிட்டு அத்திரிய போறோம்னு சொல்றேன். என் மக படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பேக்கு கேட்கறேன். இந்த மாதிரி படிச்ச பயிலுக வாங்கி கொடுத்து புண்ணியம் பண்ணனா இவங்க பிள்ளை குட்டியே நல்லா இருக்குங்கல்ல, அதுக்காக கேட்டா ரொம்பத்தேன். சரி மயிலக்கா, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். ராமந்தேன். இந்த அக்கா டீ போட போனது இன்னும் ஆளக்கான பாலை கறந்து ஓடுதோ. இருந்தாலும் உனக்கு வாய் குசும்பு இம்பிட்டு ஆகாதடி. பாலை காய்ச்சி எடுத்துட்டு வர வேணாமா? இந்த குடுக்கா உன் கையால் டீ குடிச்சு 10 நாள் ஆச்சு. இந்த டீயை குடிச்சாத்தான் அடிச்சு சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். நீ போக்கா, போய் பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு போட்டுட்டு துணிமணியெல்லாம் எடுத்து வை. நான் டீயை குடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் தப்பி போட்டுட்டு போயிடுறேன். பொறுமையாவா. வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டு இருக்கான் உள்ள? வாட்ச்மேன் இன்னும் ஒரு திமிர் இருந்தா என் கார் வந்து இவ்வளவு நேரம் ஹாரன் அடிச்சும் எந்திரிச்சு வெளியில வந்து கதவை திறக்காம இருப்பான். வாட்ச்மேன்! அம்மா! யூ இடியட்! எவ்வளவு நேரமா வந்து ஹாரன் அடிச்சிட்டு இருக்கேன். அங்க என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? இல்லம்மா, அது வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இருக்க வேண்டியதானே? ஏன் இங்க வந்து ஏன் உயிரை வாங்குற? ச்சே, ஆபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆகும்போது இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ட்ரானா இன்னைக்கு டே ஃபுல்லா எப்படியா இருக்கும் எனக்கு? அம்மா மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே இப்படி தப்பு நடக்காது.
காலங்காத்தால என்னோட டேவை இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு சாதாரணமா சாரிமான்னு சொல்லிட்டா உன்னை அப்படியே மன்னிச்சு விட்டணுமா? அம்மா இனிமே இப்படி தப்பு நடக்காதுங்கம்மா. இனிமே இப்படி நீ பண்ணாத அளவுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணா? என்ன கொடுக்கலாம் நீனே சொல்லு பாப்பா. அம்மா இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்கம்மா. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமாங்கம்மா, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுவ? அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இனிமே இந்த தப்பு நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேம்மா. இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் கொஞ்சம் கண்ணை சந்துட்டேன். இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு வாட்ச்மேனா வேலைக்கு வர்றதுக்கு கூட ஒரு தகுதி இருக்கணும். ஆனா எந்த தகுதியுமே இல்லாத ஒன்ன அப்பாவுக்கு அந்த காலத்துல இருந்து பழக்கம்ங்கிற ஒரே காரணத்துக்காக வேலையை விட்டு தூக்காம வச்சிருந்தா ஓ இஷ்டத்துக்கு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. பாரு, 2 நிமிஷம்ங்கிறது என் லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த வெண்பாவோட கம்பெனி வாசல்ல ஹார நடிச்சிட்டு 2 நிமிஷம் நீ நிக்க வச்சுட்டல நீ. அதுக்கு பனிஷ்மெண்டா இன்னையில இருந்து 2 நாள் கால்ல ஷூ போடாம சாக்ஸ் போடாம வாசல்ல வெயில்ல நின்னு எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சு கேட்டு திறந்து விடணும். புரியுதா? அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைம்மா. இல்லைன்னா நான் கண்டிப்பா உடனே வந்து கேட்டு திறந்துருவேன். கொஞ்சம் சேர்ல உட்காந்து கண்ணை அசத்துட்டம்மா. ஹாரன் அடிக்கிற சத்தம் கேட்கல. மன்னிச்சிருங்கம்மா. இவ்வளவு பெரிய தண்டனை என்னால தாங்க முடியாதும்மா. நான் உன்னை இத பண்றியான்னு கேட்கல, பண்ணுன்னு ஆர்டர் போடுறேன். ஓகே, 2 நாள் வெயில்ல நின்னு சல்யூட் அடிச்சு கதவை திறந்து விட்டா திறந்து விடு, இல்லைன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய்கிட்டே இரு. அம்மா அம்மா வயசானவம்மா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா. வெண்பாமா. யோ, சொன்னதை செய்ய. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். அந்த ஃபைல் எடுத்து டேபிள் வைக்க சொன்னே, வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன் மேடம். அந்த ப்ராஜெக்ட் விஷயமா அந்த டீலரை வந்து பார்க்கணும்னு சொன்னே, ஏற்பாடு பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க மேடம். அந்த டெக்கர் விஷயமா ஆர்கிடெக்ட் வர சொன்னே, என்னாச்சு? சொல்லியிருக்கேன் மேடம். ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க மேடம். இதெல்லாம் முன்னாடியே கேட்டு வைக்க மாட்டீங்களா? இப்பதான் வந்து சொல்லுவீங்களா? மேடம் உங்ககிட்ட கேட்டுட்டு. மேனேஜர்னு பேரு தான், எதுலயும் ஒரு சுறுசுறுப்பு கிடையாது. நானா எல்லாத்தையும் கேட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். நீங்களா எதையும் டேபிளுக்கு எடுத்துட்டு வந்து வைக்கிற பழக்கமே இல்லைல்ல? இல்லைங்க மேடம், அது வந்து சும்மா வந்து போயின்னு என் முன்னாடி வந்து மழுப்பிக்கிட்டு நிக்காதீங்க மனோகர். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க, புரியுதா? சரிங்க மேடம், சாரி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அந்த புது ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்துட்டு டேபிளுக்கு வாங்க. மேனேஜர் மேடம், இது டேபிளா இல்ல வேற எதுவுமா? என்னாச்சுங்க மேடம்? டேபிள்ல உள்ள அந்த ஃப்ளவரை டெய்லி மாத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன இப்படி காஞ்சி கருகி போய் கிடக்கு? இதெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டீங்களா? எங்க அந்த பட்டமா? இல்ல மேடம், பட்டமா 2 நாளா லீவு, அதனாலதான். ஓ, பட்டமா லீவுனா அந்த வேலையெல்லாம் அப்படியே கடந்து போயிடும் இல்ல? இந்த மாதிரி அடிக்கடி 2 நாள் 3 நாள் லீவ் போறவங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? மினிமம் ½ டே, அதுக்கு மேல யாரும் லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இல்ல மேடம், அவங்க பொண்ணுக்கு டெலிவரிங்கிறதுனால போயிருக்காங்க. டெலிவரினா ஆள் வச்சு பார்க்க சொல்லு. அதுக்கு என் கம்பெனி தான் கிடைச்சதா? இங்க இருந்து மாசம் ஆனா சம்பளம் மட்டும் வாங்கிக்கிறாங்கல்ல, வேலையை சரியா பாக்குறது இல்ல. டெலிவரி அது இதுன்னு எப்ப பார்த்தாலும் இந்த பட்டமாவுக்கு ஒரே ரீசன் தான். இனிமே இந்த டேபிள்ல உள்ளதெல்லாம் கரெக்டா இல்ல, வேலையை விட்டு தூக்கிடுவேன் சொல்லிட்டேன். நான் சொல்லி வச்சிடறேங்க மேம். இதெல்லாம் வந்து கிளியர் பண்ண சொல்லுங்க. வேற யாராவது ஆள் அரேஞ்ச் பண்ணுங்க. சாரி மேடம், இந்த பண்ணிடுறேங்க மேடம். எப்ப பார்த்தாலும் சாரின்னு சொல்லாதீங்க மனோகர். இனிமே சாரி சொல்லாத அளவுக்கு வேலையை பாருங்க. ஓகேங்க மேடம். நியூ ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேன், என்னாச்சு? மேடம் அதை எடுக்க போகும்போதுதான் மேடம் கூப்பிட்டீங்க. இந்த வந்துடுறேன் மேடம். ஷப்பா, கூப்பிட்டா உடனே ஓடி வந்துருவீங்களா? சொன்ன வேலையை செஞ்சுட்டு வர மாட்டீங்களா? ஏன் இப்படி என்ன இரிட்டேட் பண்றீங்க மனோகர்? ஆபீஸ்க்கு வந்தா பீஸ்ஃபுல்லா வேலை பார்க்க விட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் என்ன டென்ஷனோட தான் வச்சிருப்பீங்களா? சாரி மேடம், இந்த வந்துடுறேன் மேடம். திரும்பவும் சாரி இல்ல? இதை எடுத்துட்டு வந்துடுறேங்க மேடம். ஷப்பா, ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சமா பீஸ்ஃபுல்லா வேலை பார்த்தமான்னு என்னைக்குமே என்ன நிம்மதியா இருக்க வர்றதில்ல. முதல்ல இந்த மனோகரை மாத்தணும், அப்பதான் மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கும்.